என்ன பவி, காயத்ரி இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்களா? நினைச்சு பார்க்கவே பக்குன்னு இருக்கு. இல்ல மனோ, அவங்க வெறும் பணத்துக்காக மட்டும் அர்ஜுனை கடத்தினதா எனக்கு தோணல. இத்தனை வருஷம் ஜெயில இருந்தும் பழி வாங்கணும்ன்ற உணர்ச்சி அவங்கள விட்டு போகல. அதான் வந்த அன்னைக்கே அர்ஜுனை கடத்த திட்டம் போட்டிருக்காங்க. இதான் உண்மைன்ற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க இதோட நிறுத்த மாட்டாங்க. நம்ம குடும்பத்தை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. முக்கியமா அர்ஜுன. அதுல இருந்து அர்ஜுனை இனி எப்படி காப்பாத்த போறோன்றதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏ மனோ, நந்து உன்னை தேடிட்டு இருக்கான், போய் என்னன்னு கேளு. சரி ஆண்டி. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பவி. ஏற்கனவே நான் உனக்கு நன்றி சொல்லியிருந்தாலும் நீ செஞ்ச விஷயத்துக்காக உனக்கு இன்னும் எத்தனை தடவை வேணாலும் நன்றி சொல்லலாம். ஏன்னா நீ செஞ்சது அவ்வளவு பெருசு. அர்ஜுன்னா எங்க எல்லாருக்குமே உயிர். அவனை நீ பத்திரமா காப்பாத்தி எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தத வாழ்நாள் ஃபுல்லா இத மறக்கவே மாட்டேன். நான் உன் கூட எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன். ஆனா அது எதையுமே நீ மனசுல வச்சுக்காம அர்ஜுனை காப்பாத்திருக்க. அதுக்காக நீ என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்த தவிர தயவு செஞ்சு அர்ஜுனை மட்டும் கேட்டுறாத. உன்னாலதான் அவன் இன்னைக்கு உயிரோட இருக்கான், அது உண்மைதான். ஆனா அதுக்காக அவனையே உனக்கு கட்டித்தர என் மனசு என்னைக்குமே ஒத்துக்காது. அவன் மேல உனக்கு அன்பு இருக்குதான், அது கூட எங்களுக்கு பரவாயில்ல. ஆனா அர்ஜுனை கட்டிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பாரு, அது தப்பு. ஏன் அத்தை, நான் அர்ஜுன் மேல ஆசைப்படக்கூடாதா? அதை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இங்க பாரு பவி, செஞ்ச உதவிக்கு பலனை எதிர்பார்க்கலாம். ஆனா நீ என் பையனையே எதிர்பார்க்கிற. என்னைக்குமே என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். இத பார், ஏன்னா நீயும் நாங்களும் ஒண்ணு கிடையாது, போதுமா? ஏற்கனவே சொன்னதுதான். இங்க பாரு, நீ வேற ரத்தம், நாங்க வேற ரத்தம். இந்த ரெண்டும் எப்பவுமே ஒன்னாக முடியாது. சரி அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். இன்னைக்கு எதை பத்தியுமே கவலைப்படாம என் அர்ஜுனை எப்படியாவது காப்பாத்தினா மட்டும் போதும்னு நாங்க போனேனே, அப்ப தெரியலையா உங்களுக்கு நான் வேற ரத்தம்னு? நான் தான் உங்க ரத்தம் இல்லையே. அப்ப அர்ஜுனை காப்பாத்துறேன்னு சொன்னப்பயே நீங்க ஏன் என்ன தடுக்கல? உங்க ரத்தத்திலேயே ஒருத்தரை அனுப்பி வைக்க வேண்டியதானே? ஏன் இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரி நானும் அர்ஜுன வேற ஒரு ரத்தம்னு காப்பாத்தாம விட்டுருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். அந்த இடத்துல அர்ஜுன் இருந்தாலும் சரி, நந்து இருந்தாலும் சரி, ஏன் டிடியே இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன். ஏய் இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அதுக்காகலாம் நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நடக்காத காரியம். உங்க அம்மாவும் இப்படிதான் பெத்தவங்க சொல்றத கேட்காம அவ வாழ்க்கைய அவளே முடிவு பண்ணிக்கிட்டு அழிஞ்சு போனா. அதே நிலைமை என் பையனுக்கும் வரணுமா? என்னமோ அவனை ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன்னு பேசுறியே, உன்னாலதானே அவன் அதுல சிக்கனா. நீ அவன் கூட பழகாம இருந்தாலே போதும், அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, அப்ப நான் அர்ஜுன் கூட பழகாம இருந்தா அர்ஜுனா என்னை விட்டு விலகி போயிடுவான்னு நினைக்கிறீங்களா அத்தை? சரி அத்தை, நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நான் இந்த குடும்பத்தோட ரத்தமே இல்லைன்னு, இதையே நீங்க உங்களோட பையன் கிட்ட சொல்லக்கூடாது? பவி நம்ம குடும்பத்தோட ரத்தம் கிடையாது, அவ நமக்கு சமமானவ கிடையாது. அதனால நீ அவ கூட பேசாத, பழகாதன்னு அர்ஜுன் கிட்ட சொல்லுங்களேன். அப்படி அர்ஜுன் அதை ஏத்துக்கிட்டு என் கூட பழகாம விலகிட்டா நான் தாராளமா அவன் வாழ்க்கையில இருந்து விலகிடுறேன். ஆனா
உங்களால அப்படி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க அப்படி சொன்னா அப்பதான் அர்ஜுன் பவியோட பழகுவேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவான். அந்த பயம்தான் உங்களுக்கு. ஏய் நிறுத்து. என்னமோ என் பையனை பத்தி என்னை விட உனக்கு தான் ரொம்ப தெரியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காத. எங்களெல்லாம் விட நீ ஒன்னும் அர்ஜுனுக்கும் முக்கியம் கிடையாது. ஓ அப்படியா? ஆமாண்டி, நீ மட்டும் அவன் கூட 4 நாள் பேசாம விலகி போ. அவன் உன்னை கண்டுக்க கூட மாட்டான். ஓ சரி, ஓகே அத்தை, நீங்க சொன்னத நான் ஏத்துக்கிறேன். அப்பவாவது நீங்க அர்ஜுன் யாருன்றத சரியா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இப்ப சொன்னியே இது வார்த்தை. இனி நீ என் பையன் கூட பேசக்கூடாது. அவனுக்கு பிடிச்ச எதையும் செய்யக்கூடாது. அவனே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது இல்லைங்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். முடியுமாடி உன்னால? ஓகே பாக்குறேன். நீயே விலக ஆரம்பிச்சதும் என் புள்ள எப்படி உன்னை தேடி வரான்னு. ஆண்டி, நந்து என்ன கூப்பிடவே இல்லையாமே. போடா. என்னாச்சு உங்களுக்கு? பவி, இவங்க என்ன உன்கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க? ஒன்னும் இல்ல மனு. ஏய் பவி, என்ன நீ காலையில எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு இருக்க? ஏன் அர்ஜுன்? காஃபி எல்லாம் வயசானவங்க குடிக்கிறது. நம்மள மாதிரி யூத் எல்லாம் வாக்கிங் ஜாகிங் பண்ணாதான் ஹெல்தியா இருக்க முடியும். டிடி, அர்ஜுன் சொன்னது கேட்கல? போ, ரெடி ஆயிட்டு வா. ஆனா மாம்ஸ் அவளெல்லாம் கூப்பிடுறாருமா. அவ போக மாட்டா. நீ போய் ரெடியாவு. என்ன பவி பார்த்துட்டே நிக்கிற? போ, போய் ஜாகிங் ட்ரெஸ் போட்டு வா. இந்த டைம்ல ஜாகிங் பண்ணாதான் ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் தாட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சீக்கிரம் வா, கம் ஆன். இல்ல அர்ஜுன், நான் வரல. ஏன் வரல? எனக்கு இந்த ஜாகிங்லாம் பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லைன்னா என்ன, பழகிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் வரல, நீ போயிட்டு வா. வரலங்கிறவள ஏன் மாம்ஸ் ஃபோர்ஸ் பண்ற? ஏய் டிடி, நீ எதுக்கு ரெடியான? ஜாகிங் போகுதா மாம்ஸ்? பாத்தியா பவி, நான் டிடியை கூப்பிடவே இல்லை. எப்படி ஆர்வமா இருக்கான்னு. நீ என்னடானா கூப்பிட்டும் வரலங்கிற. லாஸ்டா கூப்பிடுறேன், போய் ரெடி ஆயிட்டு வா. இல்ல அர்ஜுன், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. விடுங்க மாம்ஸ், அவ அப்படிதான். வா நம்ம போலாம். சரி வா. அர்ச்சனா ஸ்டாப். என்னது இது? காலையில கேக்கா? நேத்து நைட் வாங்குனது ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்டா கேலரிஸ் எகிறிடும். கொஞ்சம் கூட ஹெல்த் கான்ஷியஸ் இல்ல உனக்கு? வா நம்ம ஜாகிங் போவோம். ஜாகிங்கா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வளர்ந்துகிட்டே தான் இருப்ப. அப்புறம் ஒரு நாள் டமார்னு வெடிச்சிருவ. அது ஏன் பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன இவ எந்த ரூட்ல போனாலும் கேட்ட போடுறா? ஜாகிங் போனா தானே லவ் செட் ஆகும். என்னது லவ் செட் ஆகணுமா? ஆமா, அப்பதானே டிடிக்கும் அர்ஜுனுக்கும் லவ் செட் ஆகும். அத சொன்னேன். உனக்கு உன் அண்ணனும் டிடியும் ஒன்னு சேரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா கேக்க கீழே வச்சுட்டு என் கூட ஜாகிங் வா. கம் ஆன் அர்ச்சனா. வந்து தொலைறேன். நீ கூப்பிடுறதுக்காகலாம் இல்ல, ஏதோ என் டிடிக்காக வரேன். எஸ் எஸ் எஸ். அர்ஜுன், சூடா சப்பாத்தி. ஐயோ அத்தை, எனக்கு சூடா இருந்தா பிடிக்காது. பவிக்கு தான் சப்பாத்தி பிடிக்கும், அவளுக்கு வைங்க. இந்த பவி எடுத்துக்கோ. வேணா அர்ஜுன், நான் தோசை சாப்பிட்டுக்கிறேன். அது ஆறி போயிருக்கும்.
பரவாயில்ல, அதான் எனக்கு பிடிக்கும். மாம்ஸ், உனக்காக சிக்கன் கிரேவி பண்ணிருக்கேன். ஏ பவி, உனக்கு தான் சிக்கன் கிரேவி பிடிக்குமே, எடுத்துக்கோ. வேண்டாம் அர்ஜுன், எனக்கு ஏன் வேணாம்? டயட்ல இருக்கேன். மார்னிங்ல சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. பாத்தியா ஜோதி, நேத்து நான் போட்ட போடல அர்ஜுன் என்ன கேட்டாலும் வேணாங்கிறது மட்டும்தான் அவ வாயிலிருந்து வருது. இன்னும் 2 போடு சேர்த்து போட்டிருக்க வேண்டியதானே நீ? ஒரே அடியா வீட்டை விட்டு ஓடி போயிருப்பால. விடு விடு, இன்னும் டைம் இருக்குல்ல, ஓட வச்சிருவோம். அம்மா, எனக்கு ஒரு ஆம்லெட். அம்மா எனக்கு ஒண்ணு. மாம்ஸ், உனக்கு? ஆ, எனக்கு ஒண்ணு, அப்படியே பவிக்கும் ஒண்ணு. எனக்கு போதும் அர்ஜுன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாரி அர்ஜுன். அரேஞ்ச் பண்ணிடுறியா? ஓகே பாட்டி. பாட்டி ஒரு நிமிஷம். என்ன அர்ஜுன்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பவி ஆபீஸ்க்கு லீவ் போட்டுக்கிட்டுமா? நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க. ஏன்? நானும் பவியும் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போறோம். என்ன சொல்ற அர்ஜுன்? ஆமா பவி, ஃபீனிக்ஸ் மால்ல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. வேர்ல்டு ஃபேமஸ் பெயிண்டிங்லாம் அங்க வச்சிருக்காங்க. உனக்கு தான் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்கும் எனக்கும் டிக்கெட் வாங்கியிருக்கேன். என்ன பாக்குற? அன்னைக்கு தான் உன்னை படத்துக்கு கூட்டு போக முடியலல்ல, அதான் உனக்கு பிடிச்ச ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். ஓகேவா? என்ன நீ அமைதியா நிக்கிறா? ஒருவேளை போயிடுவாளோ? பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே ஆபீஸ்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். டேய் டேய் டேய், ரொம்ப பண்ணாதடா. உன் பவித்ரா வரதுக்கு முன்னாடியே ஆபீஸ நிர்வாகம் பண்ணது நான். எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. நீங்க போயிட்டு வாங்க. இல்ல பாட்டி, நான் போகல. என்ன பவி, போயிட்டு வர வேண்டியதானே? இல்ல, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு பாட்டி. இன்னைக்குதான் எந்த மீட்டிங்கும் இல்லையே. ஆ, அது அது இயர் எண்ட் வரப்போகுதுல்ல, அதனால ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து க்ளோஸ் பண்ணணும். ஏ பவி, அத பாட்டி பாத்துக்க மாட்டாங்களா? பாட்டிக்கு இது டபுள் வேலை. நானே எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துட்டா பாட்டிக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு புது டீலர்ஷிப் விஷயமா டீலர்ஸோட ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குல்ல பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி, நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். போலாம் பாட்டி, லேட் ஆயிடுச்சு. வரேன் அர்ஜுன். ரைட்டு, அர்ஜுன் கிட்ட இப்ப ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு 2 டிக்கெட் இருக்கு. பேசாம அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு நாம போயிட வேண்டியதுதான். மாம்ஸ், ஆர்ட் எக்ஸிபிஷன் தானே? எனக்கும் ஆர்ட்ல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வா போலாம். அப்படியா? சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. பாத்தீங்களா நீ? என் பொண்ணு சைடு கேப்ல இப்படி கோல் போடுறான்னு. என்ன மாம்ஸ் பாக்குற? எடுத்த டிக்கெட்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்ட? வா போலாம், டைம் ஆயிடுச்சுல. ஆர்ட்னா எனக்கு உசுரு. வா 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 போலாம்.
என்ன டிடி அப்படி பாக்குற? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வந்தது இல்லல்ல? இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் மாம்ஸ். என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அடிக்கடி வருவேன். சூப்பர் சூப்பர். சரி வா. இங்க பாத்தியா? இது என்ன பெயிண்டிங்னு சொல்லு. வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் இது. தெரியல? தெரியுது மாம்ஸ். எங்க சொல்லு பார்க்கலாம். ஐயோ, என்னன்னு தெரியலையே. இவ வெளிநாட்டு வேலைக்காரி மாதிரி எல்லாம் இருக்கான். என்ன யோசிக்கிற? மறந்துட்டியா? இதுதான் மோனோலிசா பெயிண்டிங். மோனோலிசா ஞாபகம் வந்துருச்சு. டாவின்சியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாசிக் இது. டாவின்சி தெரியுமே, பார்க்க செம ஸ்மார்ட்டா இருப்பாரு. யாரு அவரு? பார்க்கவே ரொம்ப தாடியும் கிடியுமா இருப்பாரு. அவரு உனக்கு ஸ்மார்ட்டா? சரி வா. மாம்ஸ் மாம்ஸ், இது சூப்பரா இருக்குல்ல? ஆமா, இது பிகாசோ பெயிண்டிங். ஏதோ ஒண்ணா. இதுக்கு முன்னாடி நாம ஒரு கப்பல் ரீல்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும் மாம்ஸ். லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். ஏய் டிடி, இங்க ரீல்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. போனை உள்ள வை. ஒரு போட்டோ வாச்சும் எடுத்துக்குவோம் மாம்ஸ். மானத்தை வாங்காத, போனை உள்ள வை. டிடி டிடி, இங்க வாயேன். இந்த லவர்ஸோட பெயிண்டிங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல? ஆமா மாம்ஸ், அப்படியே நம்மள மாதிரி இருக்குல்ல? அவி மாதிரியே இருக்குல்ல? ஹேர் கூட பாரு, அப்படியே தான் இருக்கு. இந்த பெயிண்டிங்கை யார் பண்ணான்னு சொல்லு பார்க்கலாம். என்ன தெரியலையா? அது உனக்கு பெயிண்டிங்க பத்தி ஒண்ணுமே தெரியல. ச்சே, நான் பவி கூடயே வந்திருக்கலாம். இந்நேரம் அவ இங்க இருந்திருந்தா ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. நீ ஒன்னும் தெரியாத மக்கா இருக்க. உன் கூட இந்த எக்ஸிபிஷன் வந்ததே என்னோட தப்பு தான். எப்பா, சின்ன வயசுல இருந்தே நீ இன்னும் மாறவே இல்லை பவி. இன்னும் உனக்கு பயமே வர மாட்டேங்குது. ஆனா நீ எக்ஸிபிஷனை செம்மையா மிஸ் பண்ணிட்ட பவி. நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதை விட நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். ஆமா பவி, நீ மட்டும் அங்க வந்திருந்தனா பெயிண்டிங்ஸை பத்தி எனக்கே தெரியாத விஷயத்தை பத்தி நீ ஷேர் பண்ணிருப்ப. எனக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த டிடி இருக்காளே, அவளுக்கு பெயிண்டிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியல பவி. இத்தனைக்கும் அவ ஃபேஷன் டிசைனிங் தான் படிக்கிறா. ஆனா ஆர்ட்டை பத்தி எதுவுமே தெரியலன்னு அவ அசால்ட்டா சொல்றா. ஆனா நீ சூப்பர் பவி. பிசினஸையும் ஹேண்டில் பண்ற, ஆர்ட்லயும் ஆர்வம் காட்டுற, சமையல்லையும் பின்னி எடுக்கிற. இப்படிதான் இருக்கணும். இததான் இங்கிலீஷ்ல ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன். எனக்கு கூட நிறைய விஷயம் தெரியாம தான் இருக்கும். எனக்கு பெயிண்டிங் பண்ணதான் தெரியுமே தவிர பெயிண்டிங்கை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. நான் வந்திருந்தாலும் வேஸ்ட் தான் அர்ஜுன். சரி அர்ஜுன், எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். வந்ததுல இருந்து நம்ம கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப ஏன் இப்படி பிஹேவ் பண்றா? அர்ஜுன், என்னப்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் நார்மலா தான் பாட்டி இருக்கேன். ஆனா இந்த பவி தான் என்னமோ மாறி இருக்கா. என்ன சொல்ற? ஆமா பாட்டி, என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் அவ என்ன ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. காலையில ஜாகிங் போலாம் வா பவின்னு கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லிட்டா. சரி டிஃபன் சாப்பிட்றப்ப அவளுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிடுன்னு சொன்னா டயட்ல இருக்குன்னு சொல்றா. நான் ஏமா அவ டயட்ல இருந்தாலும்
ஜாகிங்க்கு கூட வரணும்ல. சரி விடு, அவளுக்கு சாப்பிட வேணான்னு தோணிருக்கும். இது ஒரு விஷயமா? நானும் அப்படிதான் கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லிட்டா. இத்தனைக்கும் இங்க இருக்கிறதுலயே ஆர்ட் பெயிண்டிங்க பத்தி எல்லாம் தெரிஞ்சதே அவதான். இப்ப கேட்டா எனக்கு பெயிண்டிங் பண்ண தெரியும், ஆனா பெயிண்டிங்க பத்தி எதுவுமே தெரியாதுன்னு பேசிட்டு போறா. ஏன் அவ அப்படி நடந்துக்கிறானே எனக்கு புரியல பாட்டி. நான் அவளை எந்த விதத்திலும் ஹர்ட் கூட பண்ணல. அப்புறம் ஏன் அவ என்ன எப்படி அவாய்ட் பண்றானே புரியல. ஆனா அவ இப்ப என் கூட சரியா பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அட்லீஸ்ட் அதையாவது அவ புரிஞ்சுக்கிட்டானா சரி. பவி அப்படிலாம் உன்னை காரணத்தோட அவாய்ட் பண்றவே இல்ல. ஏதாவது பிசினஸ் டென்ஷன்ல இருந்திருப்பா. நீ போ, நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரி பாட்டி. ம். ஏ டிடி, அர்ஜுன் கூட வெளியே போயிட்டு வந்து பிரைட்டா இருப்பேன்னு பார்த்தா இப்படி டல்லா உட்கார்ந்திருக்க. அம்மா, அவளே சரியான மொக்க வாங்கிட்டு வந்திருக்கா. ஏ டிடி, என்னாச்சு? அட போங்கம்மா, மாம்ஸ் அங்கேயும் போய் அந்த பவித்ராவை பத்தி தான் பெருசா பேசிட்டு இருக்கான். அங்கேயுமா? ஆமாமா, அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுவே பவி வந்திருந்தா இத பத்தி அப்படி சொல்லிருப்பா இப்படி சொல்லிருப்பான்னு அவளை பத்தியே பேசுறான். ஏண்டி, நீ உனக்கு தெரிஞ்சது எதையாவது சொல்ல வேண்டியதானே? எனக்கு தான் அதை பத்தி எதுவும் தெரியாதே. மாம்ஸ் பாட்டுக்கு கண்ட கண்ட வெளிநாட்டு பேரெல்லாம் சொல்லி பீஸா தெரியுமா வான்கோழி தெரியுமாங்கிறான். எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாதுமா. ஹே டிடி, அது பீஸா வான்கோழி இல்ல, பிக்காசோ வான்கோ. டேய், நீ வேற சும்மா இருடா. அவளே டென்ஷனா இருக்கா, இப்ப போய் அவளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க. டிடி, இந்த விஷயத்துல ஓ மேலதான் தப்பே. நீ இங்க இருந்து போகும்போதே ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கணும். போகும்போதே 4 பெயிண்டர் பத்தி படிச்சுட்டு சும்மா அடிச்சு விட்டுருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. அந்த பவிய விட நீ பெஸ்டா 4 பெயிண்டிங் வரைஞ்சிட்டு போய் என் அண்ணன் கிட்ட காட்டு, இதெல்லாம் சால்வ் ஆகிடும். அட போ அர்ச்சனா, எனக்கு இந்த பெயிண்டிங் எல்லாம் வரவே வராது. வேற என்ன தாண்டி வரும் உனக்கு? கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டே இருக்க. சிஸ்டர், இப்போ நீ எதுக்கு கவலைப்படுற? இப்போ உனக்கு பெயிண்டிங் வராது, அதானே உன் பிரச்சனை. நான் வர வைக்கிறேன். எப்படி நந்து? AI இருக்க பயமேன். என்னடா உளற? மதர், 6 மணி நேரத்துல ஓவியர் ஆவது எப்படின்னு ஒரு AI கோர்ஸ் இருக்கு. அத படிச்சாலே போதும், ஈஸியா பெயிண்டர் ஆயிடலாம். ஏண்டா 6 மணி நேரத்திலே ஆயிடலாமா? அஃப்கோர்ஸ் அத்த. நந்து, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் அர்ச்சனா, ஓவர் நைட்ல பரதநாட்டியம் கத்துக்கிட்டு நம்ம ஊர்ல ஹீரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலையா? ஆரம்பிச்சிட்டான் இவன் சினிமா கதை. மதர், சினிமா தான் பல பேருக்கு பல ஐடியாவை கொடுத்துருக்கு. படத்தை பார்த்து பேங்க கொள்ளையடிச்சவன்லாம் இருக்கான், அதனால சாதாரணமா எடுத்துக்காதீங்க. டிடி, நீ மட்டும் அந்த AI கோர்ஸை படிச்ச அப்புறம் அர்ஜுன் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி பல பெயிண்டிங்க உருவாக்க முடியும். நிஜமாவா சொல்ற? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் டிடி. என் கூட வா, அர்ஜுனே பார்த்து மிரள்ற அளவுக்கு உன்னை ஒரு சிறந்த ஓவியரா மாத்தி காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தா போதும், பவித்ரா வரைஞ்சதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கே இல்லைன்னு அர்ஜுனே உன்னை பாராட்டி தள்ளிடுவான். அட வா டிடி. அட வாங்குறல்ல. ஜோதி, உன் பையன் கொஞ்சம் கிறுக்க மாதிரி பேசினாலும் பெரிய மூலக்காரன் தான். பின்ன ஏன் பிள்ளையாச்சு, என்ன மாதிரி தான் இருப்பான்.
சாரி அர்ஜுன். உன்னை ஒரு நாளும் இப்படி அவாய்ட் பண்ற நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. ஆனா சரிதாத்த அப்படி பேசினதுக்கு அப்புறம் என்னால வேற எதுவும் செய்ய முடியல. இப்போவும் நான் உன்னை விட்டு விலகி போறது நீயே என்கிட்ட நெருங்கி வருவன்ற நம்பிக்கையில தான் அர்ஜுன். தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத அர்ஜுன். உன் மனசு கஷ்டப்படுறத என்னைக்குமே என் மனசை ஏத்துக்காது. அதான் உண்மை. அர்ஜுன் கூட பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் பெயிண்டிங் கூட என்ன பேசிட்டு இருக்க? என்ன மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா? என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் அர்ஜுன் கிட்ட பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்ல பாட்டி. பிசினஸ் டென்ஷனால தான் தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. இதுல எந்நேரமும் அர்ஜுன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியுமா? அதான் பாட்டி நான் அர்ஜுன் கூட எக்ஸிபிஷனுக்கு போகல. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா பொய் சொல்லவும் கத்துக்கிட்ட. உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தவ. உன்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாம செஞ்சதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ அர்ஜுன் அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு நீயே சொல்லு. உன்னைதான் கேக்குறேன். அர்ஜுனே என்னை தேடி வரணும்னு தான் பாட்டி. நான் அர்ஜுன் கிட்ட இருந்து விலக விலக அவனே என்னை தேடி வருவான்ல, அதுக்காக தான் பாட்டி நான் இப்படி கஷ்டப்பட்டு அவனை அவாய்ட் பண்றேன். கிட்ட இருக்கிறப்போ நம்ம கண்டுக்காம விடுற எத்தனையோ விஷயங்கள் நம்மளை விட்டு எட்டி போறப்பதான் அது எவ்வளோ முக்கியம்னு புரிய வரும். அதே மாதிரி அர்ஜுனுக்கு நான் அவன் வாழ்க்கையில எவ்வளோ முக்கியம்னு புரியணும்னா அதுக்கு இந்த தூரம் முக்கியம் பாட்டி. புரியுது பவி, நீ சொன்னது 100% உண்மைதான். ஏன்னா அதை அனுபவிச்சு உணர்ந்தவனா. உங்க அம்மா என் கூட இருந்தப்போ அவளோட குறைகள் தான் தெரிஞ்சது. ஆனா அவ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ இல்லாததே ஒரு பெரிய குறைய தோணுச்சு. சில நேரத்துல சின்ன சின்ன பிரிவுகள் தான் உறவை ஸ்ட்ராங் ஆக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்போ இப்போ நீ எடுத்திருக்க முடிவு எனக்கு சரின்னு தான் படுது. இப்பவே நீ அர்ஜுன் கிட்ட சரியா பேசாதது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இது இப்படியே தொடர்ந்தா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற இடத்துக்கு அவன் வந்துருவான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு பாட்டி. அதனாலதான் என் மனசையே கல்லாக்கிக்கிட்டு இந்த கஷ்டத்தை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ண. நீ கவலைப்படாத பவி. இன்னைக்கு கசப்பா தெரியுற விஷயம் நாளைக்கு நம்ம கவலை இல்லாம இருக்க உதவும். கண்டிப்பா அர்ஜுன் சீக்கிரமா என் மனசுல இருக்கிறது நீதான்னு சொல்லுவான். பவி, என்ன பவி சின்ன குழந்தை மாதிரி வானத்துல போற ஃப்ளைட்டை இப்படி பார்த்துட்டு இருக்க? சும்மாதான் அர்ஜுன். பொய் சொல்லாத. உன் மனசுல என்ன நினைச்சு அதை பார்த்துட்டு இருந்த நான் சொல்லட்டுமா? சின்ன வயசுல இருக்கிறப்போ
நான் ஃப்ளைட்ல போற அன்னைக்கு நீ மாடிக்கு வந்து டாடா காட்டிட்டு இருந்தியே, அத நினைச்சுதானே பார்த்துட்டு இருந்த. என்ன நம்ம மனசுல நினைச்சத இவன் எப்படி கரெக்டா சொல்றான்னு பாக்குறியா? இததான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல அர்ஜுன். நீ சொல்ற மாதிரி எதையும் நான் நினைக்கல. நம்பிட்டேன். சரி அர்ஜுன், நான் கிளம்புறேன். பவி, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசணும். ஆரம்பத்துல நான் உன்னை கொஞ்சம் இல்ல ஓவராவே ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு சாரி. எனக்காக பண்ண சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அன்பு இருக்குங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கல பவி. என்ன நினைச்சு செடிக்கு தண்ணி ஊத்துனதா சொன்ன, அது சில்லியா தெரிஞ்சது. எனக்காக தினமும் கோவில்ல விளக்கேத்துனதா சொன்ன, எனக்கு முட்டாள்தனமா தெரிஞ்சது. என்ன பார்க்காமையே என்ன வரைஞ்சதா சொன்ன, அது எனக்கு இம்பாசிபிளா தெரிஞ்சது. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி எனக்கு தெரியாம நான் பார்க்காம விட்ட ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா பவி? அது நீ என் மேல வச்சிருந்த அஃபெக்ஷன். அத புரிஞ்சுக்காம தான் நீ எனக்காக செஞ்ச எல்லாத்தையும் நான் கிரிஞ்சுன்னு சொல்லி உன்னை காயப்படுத்திட்டேன். ஆனா லைஃப்ல நம்ம கிரிஞ்சுன்னு நினைக்கிற எத்தனையோ விஷயத்துக்கு பின்னாடி பெரிய அன்பு இருக்குங்கிறத நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் பவி. நீ எனக்காக செஞ்ச எதுவுமே கிரிஞ்சு இல்ல, எல்லாமே உன் மனசுல இருந்த அன்புன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இத்தனை நாள் ஆயிடுச்சு பாரு. ஃபாரின்லயே படிச்சுட்டு வந்தனாலேயோ என்னவோ லைஃப்ல எல்லாத்தையும் ரொம்ப பிராக்டிக்கலா எடுத்து பழகிட்டேன். ஆனா இப்படி பிராக்டிக்கலா இருந்ததுனால நான் சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்றேனேன்னு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இவன் ஓவர் நைட்ல இப்படி மாறிட்டானேன்னு பாக்குறியா? நானா மாறல பவி, நீ எனக்காக செஞ்ச விஷயங்கள் தான் என்னை இப்படி மாத்திருச்சு. போதும் அர்ஜுன், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பேசலாம். சாரி அர்ஜுன், நீ மனசை விட்டு பேச வரப்போ அதை நின்னு கேட்டு சந்தோஷப்பட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீ என்ன மன்னிச்சிரு. மாம்ஸ், மாம்ஸ், என்ன டிடி? இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. பேப்பர். பேப்பர் தான், ஆனா வெறும் பேப்பர் இல்ல, கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா இறக்கி இருக்க பேப்பர். என்ன சொல்ற? நீயே பாரு மாம்ஸ். இந்த பெயிண்டிங்ல பாத்தியா, நீ அப்படியே ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்க. இதுல பாரு, பிரெஞ்சு மாடல் மாதிரி இருக்க. இது நம்ம ஒரு ஸ்டைலா செம்மையா இருக்கா? பாட்டி, நீங்க பாருங்க, நான் மாம்ஸை எப்படிலாம் வரைஞ்சிருக்கேன்னு. இதெல்லாம் நீயே வரைஞ்சியா டிடி? ஆமா பாட்டி. எப்படி வரைஞ்ச? கையில தான். அப்படின்னா மொக்க காமெடிலாம் அடிக்க மாட்டேன். இதெல்லாம் என் மனசுல இருந்து வரைஞ்சது.
இதெல்லாம் மொக்க காமெடியா இருக்கு டிடி. கிண்டல் பண்ணாத மாம்ஸ். நீ எப்படி இருப்பனா என் மனசுல டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே என் கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்ச் பை இன்ச் பேப்பர்ல அப்படியே அப்லோட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு பாட்டி? நல்லா இருக்கு. இந்தா. என்ன மாம்ஸ், காலையில எனக்கு என்னமோ பெயிண்டிங் பத்தி எதுவுமே நாலேஜ் இல்லைன்னு சொன்ன, ஒரே நாள்ல ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிட்டல, எப்படி? நல்லா இருக்கு. ஆனா இதுல ஜீவனே இல்ல. ஜீவனா? அது யாரு? ஜீவன்னா உயிர். அது நீ வரைஞ்ச எந்த பெயிண்டிங்லயுமே இல்ல. என்ன மாம்ஸ் நீ? பெயிண்டிங்ல எப்படி உயிர் இருக்கும்? இருக்கும். எப்படின்னு காட்டவா? பவி, நீ என்ன சில பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிட்டு இருந்தல்ல, அதை எடுத்துட்டு வா. எதுக்கு அர்ஜுன் அதெல்லாம்? எடுத்துட்டு வான்னு சொல்றல்ல. ஜீவன் எப்படி இருக்கும்னு கேட்டல்ல, அது எப்படி இருக்கும்னு இப்ப காட்டுறேன் பாரு. இத பாத்தியா? இது என் 16 வயசுல எப்படி இருப்பேங்கிற மாதிரி பெயிண்டிங். இது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனப்ப. இது நான் ஃபைனல் இயர் படிச்சப்போ. இது நான் ஊருக்கு வரப்போ. இது எல்லாமே பவி வரைஞ்ச பெயிண்டிங். அதுவும் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாம வரைஞ்ச பெயிண்டிங். இதுல ஒரு சோல் இருக்கு பாரு, அது உன் பெயிண்டிங்ல சுத்தமா இல்ல. நீ டிராயிங் கிளாஸ் கத்துக்கிட்டு வரைஞ்ச. பவித்ரா அவ ஆள் மனசுல இருந்தத வரைஞ்சா. அதுதான் வித்தியாசம். இப்ப புரியுதா ஏன் உன் பெயிண்டிங்ல உயிர் இல்லைன்னு சொன்னேன்னு? போதும் மாம்ஸ், இப்ப என்ன? நான் வரைஞ்சது நல்லா இல்ல, அவ வரைஞ்சது நல்லா இருக்கு, அப்படிதானே? டிடி, ஏதோ அவனுக்கு தோணுன விஷயத்த சொன்னா, அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு டிடி, அன்னைக்கு நீ எனக்கு ஒரு கோட் ரெடி பண்ணி கொடுத்த பாத்தியா? அது நிஜமாலே சூப்பர். நானும் உன்னை பாராட்டினேன், ஏன்னா அதுதான் உன்னோட ஸ்கில். ஆனா இப்போ பவி நல்லா பெயிண்டிங் பண்றாங்கிறதுக்காக நீயும் ஒரு பெயிண்டிங்கோட வந்து நின்ன பாத்தியா? அப்படின்னா இதுல இருக்கிறது பெயிண்டிங்கா இல்ல பவிய ஜெயிக்கணுங்கிற போட்டியா? பவி பவியா இருக்கிறதுனாலதான் எனக்கு அவ்வளவு பிடிக்குது. அதே மாதிரி நீயும் நீயா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். தேவையில்லாம இதெல்லாம் ட்ரை பண்ணாத, ஓகேவா? போ மாம்ஸ், உனக்காக டைம் எடுத்து நான் ஒண்ணு பண்ணிட்டு வந்தா நீ என்னையே குறை சொல்றல்ல. போ, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் டிடி, ஏய் இத புடி பவி. என்ன அர்ச்சனா, இவ்ளோ நேரம் டிடி அந்த எல்லா பெயிண்டிங்கையும் காட்டி அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பால? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப அந்த ஐடியாவை கொடுத்த என்ன கொஞ்சமாச்சும் பாராட்டலாமே. பாராட்டெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, தானா வரணும். உன்கிட்ட இருந்துதான் எதுவுமே வர மாட்டேங்குது. என்னது? ஐ மீன் பாராட்ட சொன்னேன். சரி விடு, நீ பாராட்டலன்னா என்ன? இப்போ டிடியே வந்து என்ன பாராட்டி தள்ள போறா பாரு. ஏய் டிடி, ஏய், என்ன பண்ற? என்னடி பண்ற? ஏய், என்ன பண்ற? ஹேய், ஏன் இந்த வயலன்ஸ்? நீ அண்ணா கிட்ட பெயிண்டிங் காட்டுறேன்னு தானே போன, என்னாச்சு? போனேன், பெயிண்டிங்கையும் காட்டினேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு மாம்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னா? என் பெயிண்டிங்ல உயிரே இல்லையா. பெயிண்டிங்ல பெயிண்ட் தானே இருக்கும், உயிர் எப்படி இருக்கும்? அதேதான் நானும் கேட்டேன். ஆனா மாம்ஸ்
அந்த பவி வரைஞ்ச பெயிண்டிங்ல தான் உயிர் இருக்கு. அவ வரைஞ்சது எல்லாத்தையும் காட்டி என்ன பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டான். அதுவும் அந்த பவித்ரா முன்னாடி. இதையெல்லாம் மாம் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இதையெல்லாம் இவனாலதான், இவன் கொடுத்த ஐடியாவாலதான் எனக்கு இந்த அசிங்கம். ஹேய், நான் என்ன பண்றது? இதெல்லாம் பார்த்து அர்ஜுன் இம்ப்ரெஸ் ஆவான் தான் நினைச்சேன். சரி விடு, இந்த ரூட் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன? என்கிட்ட வேற ஒரு ரூட் இருக்கு. போதும், நீ ரூட் போட்டு கொடுத்ததெல்லாம் போதும். கடைசியில நான் அசிங்கப்பட்டதும் போதும். டிடி, என்ன நம்பு. அடுத்து என்கிட்ட இருக்கிறது செம்ம ஐடியா. சொல்ல போனா நம்ம அஸ்திரம். அதை கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. ரொம்ப பில்டப் கொடுக்காத, முதல்ல அது என்னன்னு சொல்லு. அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அதுக்கு நாம பவியோட ரூட்லயே போகணும். சாவடிச்சிருவேன் உன்னை. இப்படிதான் அவள மாதிரி பெயிண்டிங் பண்ணி காட்டுன்னு சொல்லி என்ன அசிங்கப்பட வச்ச. மறுபடியும் அவள மாதிரியே பண்ணி மாம்ஸ் என்ன மொத்தமா வெறுத்துறணும். அதான உன் பிளானு? ஹே அர்ச்சனா, இவன் அந்த பவித்ரா கூட சேர்ந்துகிட்டு வேணும்னே என்ன காலி பண்ண பாக்குறான். ஐயோ டிடி, நான் அப்படியெல்லாம் நினைப்பனா? அன்னைக்கு ஷார்ட் பிலிம் பிளான நான் போட்டிருப்பனா? நீ யாரு? ஏன் ரத்தம்? உனக்காக தானே இவ்ளோ எஃபர்ட் போடுறேன். கடைசியா என்ன இந்த ஒரு தடவை நம்பு. இந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத மட்டும் பண்ணிட்டா போதும். அர்ஜுன் மனசுல நீதான் அவன் லைஃப் பார்ட்னருங்கிற விதைய விதைச்சிடலாம். அர்ச்சனா, நீயாவது சொல்ல. அவன் தான் கடைசி சான்ஸ்னு சொல்றான்ல, ட்ரை பண்ணி தான் பாப்போமே. நம்ம கிட்டயும் வேற ஐடியா இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஏ நந்து, உன் ஐடியா என்னன்னு சொல்லு. இந்த வாட்டி சொல்றதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா எக்ஸிகியூஷன் தான். நீ அர்ஜுனை கூப்பிட்டு நாளைக்கு பவி வழக்கமா போற அந்த அம்மன் கோவிலுக்கு வந்துரு. அங்க நான் பண்ண போற விஷயத்தால அதுக்கப்புறம் டோட்டலா டிடி பக்கம் வந்துருவான். இப்போ என்னதான் பண்ண போற? இருங்க, நாளைக்கு நீங்களே கோவில்ல பாப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மொத்த கதையும் மாற போகுது. See me in action, buddies. அம்மா. தம்பி, கெட்டப் எப்படி? சூப்பரா இருக்குமா. நடிப்பு இதே மாதிரி இருந்துச்சுன்னா என் பிரச்சனை தீந்துரும். அத பத்தி கவலையே படாதீங்க தம்பி, அசத்திரலாம். நான் என்ன பேசணும், எப்படி நடிக்கணும்னு மட்டும் சொல்லி கொடுங்க. சொல்லிடுறேன். ஆ, அதோ நிக்கிறானே, அவன் பேர் தான் அர்ஜுன். அவன் பக்கத்துல நிக்கிறது டிடி, என்னோட சிஸ்டர். ஓ சரி 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 சரி. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, அர்ஜுன் கிட்ட போய், தம்பி உனக்கு இவதான்ப்பா ஜோடி, இவளதான்ப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்படி இப்படின்னு அடிச்சு விடணும். நீங்க சொல்றத கேட்டுட்டு அவனுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வே வந்துடணும். ஓகேவா? அவ்வளவுதானே தம்பி, நான் பாத்துக்கிறேன். இருங்க, அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னப்பா? அவனுக்கு பக்கத்துல கருப்பு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாள், அவதான் அர்ச்சனா. ஓ, என்ன அந்த பொண்ணையும் அந்த பையன் கூட சேர்த்து வைக்கணுமா? கிழிஞ்சது போங்க. அந்த பொண்ணு அவனோட தங்கச்சி. அவளை அவன் கூட சேர்த்து வைக்க கூடாது, ஏன் கூட தான் சேர்த்து வைக்கணும். ஓஹோ, அப்படியா கதை? ஆமா, முதல்ல அர்ஜுன் கிட்ட பேசி முடிச்சிட்டு அப்புறம் நீங்க அர்ச்சனா கிட்ட உன்னோட வருங்கால கணவர் வேற யாரும் இல்ல, நந்து தான் சொல்லணும். அது யாரு நந்து? ஐயோ, நான் தாங்க நந்து. ஆமால, சாரி சாரிப்பா. என் விஷயத்த மட்டும் மாத்தி கீத்தி சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம் தம்பி. ஆமா, நான் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லிருங்க. உங்க காதை காட்டுங்க, சொல்லிடுறேன்.
ஆமா, இன்னைக்கு பிரதோஷமா? பவி என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. இங்க வந்து கூட அவளை பத்தி தான் பேசுவியா? அப்படி இல்ல அர்ச்சனா, இந்த மாதிரி கோவில் விஷயத்துலலாம் பவித்ரா ரொம்ப கரெக்டா இருப்பா. அப்படி ஒரு விசேஷ நாள அவ மிஸ் பண்ணவே மாட்டா. மாம்ஸ், நீ முதல்ல அவளை பத்தி பேசுறத நிறுத்த. எப்ப பாரு பவி பவி பவி. மாம்ஸ், நம்ம போய் விளக்கு வாங்கிட்டு வரலாமா? அவ்வளவுதான். இந்த 2 மேட்டரையும் கரெக்டா கன்வே பண்ணிடுங்க. சொதப்பிடாதீங்க. பண்ணிரலாம் தம்பி. சரி, நான் பூஜை போட போறேன். நீங்க பின்னாடியே வாங்க. போலாமா? போலாம். ஹே டிடி, இது என்ன புது பழக்கம்? நீயும் விளக்கேத்த ஆரம்பிச்சிட்டியா? அது என்ன நீயும்? வழக்கமா பவிதான் இப்படி விளக்கேத்துவா. அத டிடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாளா என்ன? அர்ஜுன், விளக்கேத்துறதெல்லாம் காலம் காலமா ஃபாலோ பண்ற மேட்டர். என்னமோ பவிதான் முதல்ல உலகத்திலேயே விளக்கேத்துற மாதிரி சொல்ற. நான் எதுவும் சொல்லப்பா, நீ ஏத்து டிடி. அம்மா தாயே. அர்ஜுன், என்னைய கூப்பிட்டீங்க? நீ தானே அர்ஜுன்? அப்ப உன்னதான் கூப்பிட்டேன். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன் பேர் மட்டும் இல்ல, சகலமும் தெரியும். இது டிடி தானே? டிடி உங்களுக்கு தெரியுமா? எப்படிங்க? எல்லாம் அவன் சொல்றான், அத கேட்டு நான் சொல்றேன். எது இவன் சொல்றானா? ஐயோ, இவன் இல்ல, அவன், அந்த ஆண்டவன். ஓ, பேர்லாம் கரெக்டா சொல்றீங்க. இன்னும் வேற என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும்? இவங்க 2 பேரோட எதிர்காலமே எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னா இணைய போறாங்க. இந்த உலகத்துல இவங்க 2 பேரும் எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா ஒரே வீட்ல கட்டிக்கிற முறையோட இவங்க பிறந்ததே அந்த ஆண்டவன் போட்ட கணக்கு தான். கூடிய சீக்கிரத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பல 100 வருஷங்களுக்கு இணை பிரியாம ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இன்னைக்கு இது உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா இது நடக்கிறப்பதான் நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும். பொதுவா 12 பொருத்தத்துல 9 பொருந்தினாலே அவங்க ஒண்ணு சேருவாங்கங்கிறதே ஐதீகம். ஆனா உங்க 2 பேருக்கும் 12மே பொருந்தில வந்திருக்கு. நான் வேணா எழுதி கூட தரேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது காலத்தோட கட்டாயம். கட்டங்கள்லாம் சரியா அமைஞ்சு வரும்போது நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அவங்க சொன்னது உண்மைதாங்கிற மாதிரி மணி கூட அடிக்குது பாருன்னு. 500 ரூபா கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டது நான் தான். சரி அர்ஜுன், அப்ப நான் கிளம்புறேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இவதான் உன் வாழ்க்கை துணை. இவளோட தான் உன் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்கு. இவளை பத்திரமா பாத்துக்கோ. நீ எங்கேயோ போயிடுவ. ஆண்டவா. மாம்ஸ், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டியா? கேட்டேன். ஆனா அது எப்படி என் ஃபியூச்சர் இவங்களுக்கு தெரியும்? இவங்கள மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் மாம்ஸ். நீ முதல்ல வா, நம்ம 2 பேரோட பேருக்கும் ஒரு அர்ச்சனைய பண்ணுவோம். அர்ச்சனா, உங்களுக்கு ஏன் பேரும் தெரியுமா? நான் தான் சொன்னனே எனக்கு சகலமும் தெரியும்னு. எனக்கு தெரியறது இருக்கட்டும், உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நீ கட்டிக்க போறவனோட பேரு சந்துரு.
சந்துருவா? ஆ ஆமா, ஆ, நீ அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போற. ஐயோ அக்கா, நந்துக்கா. சரி, நீங்க மேல சொல்லுங்க. சொல்றேன். நீ ஏற்கனவே அந்த சந்துருவோட கனவுல வர ஆரம்பிச்சிட்ட. நாளும் பொழுதும் உன்னை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருக்கிற அந்த சந்துரு கூடிய சீக்கிரமே அவன் உன் நேர்ல வருவான். அப்படி வரப்போ அவனை நீ கெட்டியா புடிச்சுக்கணும், சரியா? சரிங்க. அப்ப நான் கிளம்புறேன். ம். 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 அவங்க சொன்னதை கேட்டியா நந்து? நானும் போய் என் பேருக்கு அர்ச்சனை பண்ண போறேன். ஜாலி. எப்படி தம்பி, நீ கொடுத்த பேமெண்ட்டுக்கு மேல நடிச்சிட்டல்ல? நீ சொன்ன மாதிரி பக்காவா நடிச்சிட்ட. சொன்ன பேமெண்ட்டை விட ஏத்தி கொடுப்பா. பொழந்துருவோம் உங்களை. நந்துன்னு சொல்ல சொன்னா சந்துருன்னு குழப்பி விட்டீங்களே. அப்படியா சொன்ன? என்ன நொப்படியா சொன்ன? இதுல பெரிய மெத்தட் டாக்டர்னு பந்தாவா பேச்சு வேற. சாரிப்பா, நான் வேணா அந்த பொண்ணை கூப்பிட்டு மறுபடியும் திருத்தி சொல்லவா? ஏ பொண்ணே. அக்கா, சு. இதுக்கு மேல எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நானா பார்த்து இதை சமாளிச்சுக்கிறேன். நீங்க போங்க. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படியே ஓங்கி ஒண்ணு. சரி சரிப்பா. இதெல்லாம் கேரளாவுக்கு அனுப்பியிருக்க ஸ்டாக்ஸ் பாட்டி. அப்புறம் இது ஆந்திராவுக்கு அனுப்பியிருக்கிறது. அப்புறம் இது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன அப்புறம் இது பாட்டியும் பேத்தியும் தீவிரமா பிசினஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. வீட்ல கூட ரெஸ்டே விட மாட்டீங்களா? என்னப்பா பண்றது? நீங்க லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு சொல்றீங்க, நாங்க தானே இதெல்லாம் பார்க்கணும். நீங்க என்ன எதுலயாவது கோத்து விடுறதுலயே குறியா இருக்கீங்க. ஆக்சுவலா நான் இங்க வந்ததே வேற ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறதுக்கு தான். என்ன விஷயம்? இந்த கோவில்ல குறியெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்களாம் உண்மையா? அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் அப்படியே பழிக்குமா? அதெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதா பாட்டி? ஏன் அர்ஜுன், நீ அப்படி யாரையாச்சும் பாத்தியா? ஆமா, நீ வழக்கமா ஒரு கோயிலுக்கு போவல, அங்கதான். ஓஹோ, அப்போ அர்ஜுன் வைதேகி அம்மாவை தான் பார்த்திருக்கான் போல. சொல்லுங்க பாட்டி, அவங்க நிஜமாவே உண்மையை தான் சொல்லுவாங்களா? ஆமா, அதெல்லாம் அப்படியே பழிக்கும் அர்ஜுன். அவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்ல. கோவில்லயே இருந்து சாமி கூடயே டைரக்டா டீல் பண்றவங்க. அப்படியா? ஆமா அர்ஜுன், சாமியே வாழ்ற இடத்துல இருந்து சொல்றவங்களோட வார்த்தைய சாமி வாக்குன்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டதில்ல? இல்லையே. ஐயோ, இந்த ஃபாரின்ல ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க. ஓ பாட்டி, ஒரு நிமிஷம் போன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். பாட்டி, அர்ஜுன் நம்ம வைதேகி அம்மாவை தான் பார்த்திருக்கான் போல. நானும் அர்ஜுனும் ஒன்னு சேருவோன்னு அவங்க சொல்லிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ, அப்படியா விஷயம்? சரி, அப்புறமா நான் உன்கிட்ட பேசுறேன். ஆமா அர்ஜுன், நீ யார் அப்படி கோவில்ல பார்த்த? யாருன்னு தெரியல, ஆனா குறி சொல்றவங்க மாதிரி தான் இருந்தாங்க. சரி, என்ன சொன்னாங்க? வேற என்ன, என் கல்யாணத்தை பத்தி தான். அதனாலதான் அதை நம்புறதா வேணாமான்னு ஒரு டவுட். ஐயோ, கோவில்ல வச்சு இத சொல்லிருக்காங்கன்னா இத நீ கண்டிப்பா நம்பணும் அர்ஜுன். அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்கும். தெய்வமே உனக்காக இறங்கி வந்து இத சொல்லிருக்கு. அதனால இத நீ கண்ணை மூடிட்டு நம்பு, அது அப்படியே நடக்கும். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லையா பாட்டி. ஏன்?
எனக்கு தான் டிடி மேல அப்படி எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையே. டிடியா? ஆமா, நானும் டிடியும் தான் ஒன்னு சேருவோன்னு கோவில்ல அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்ப கூட எனக்கு பெருசா எந்த நம்பிக்கையும் இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் கண்டிப்பா பழிக்கும் சொல்றப்பதான் எனக்கே குழப்பமா இருக்கு. என்னமோ ஒண்ணு, எனக்கு இந்த ஃபியூச்சரை கணிச்சு சொல்றவங்க மேலலாம் எந்த நம்பிக்கையும் இல்ல. நம்மலாம் லிவ் இன் த மொமெண்ட் பாட்டி. விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். என்ன பாட்டு இது இப்படி ஆயிடுச்சு? நீ தானே சொன்ன நீயும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவீங்கன்னு அந்த அம்மா சொல்லிருப்பாங்கன்னு. அப்புறம் எப்படி டிடி பேர சொன்னாங்க? அதான் எனக்கும் தெரியல பாட்டி. ஐயோ, அந்த அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்குமே பவி. பாட்டி, நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க. ஒருவேளை அவங்க பவின்றதான் டிடின்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நினைச்சப்போ பவி எங்க இருக்கு, டிடி எங்க இருக்கு? அவனே நம்பிக்கை இல்லாம தான் கேட்டான். நாம வேற கண்டிப்பா நடக்கும், கடவுளோட வாக்குன்னு வேற சொல்லிட்டோம். நாளைக்கு முதல் வேலையா அந்த அம்மாவை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுடுவோம். ஆனா உன் வாழ்க்கையில மட்டும் விதவிதமா பிரச்சனை வருது. என்ன டிடி, என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு? மாம்ச மடக்கியாச்சுல, நீங்களும் ஆடுங்க. என்னாச்சு டிடி, அத முதல்ல சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அம்மா, அர்ஜுனோட ஜோடி டிடி தான்னு நாங்க நம்ப வச்சிட்டோம். ஏய், உண்மையாவா சொல்ற? எப்படிடா? இவங்க 2 பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னா இணைய போறாங்க. கூடிய சீக்கிரத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இவதான் உன் வாழ்க்கை துணை. இவளோட தான் உன் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்கு. இவளை பத்திரமா பாத்துக்கோ, நீ எங்கேயோ போயிடுவ. இதெல்லாம் நந்து கொடுத்த ஐடியாமா. கண்ணா, நீயோட இதெல்லாம் செஞ்ச? ஆமாம்மா, அர்ஜுனும் பவித்ராவும் சேருவாங்கன்னு கோவில்ல ஒரு அம்மா சொன்னதா பவி சொல்லிட்டு இருந்தால, அதான் அவ வெப்பனைய வாங்கி அவளையே வீழ்த்திட்டேன். எப்ப பாரு நான் சினிமா பாக்குறேன்னு என்ன திட்டுவல்ல. இப்ப நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு எப்படி அர்ஜுன் மனசுக்குள்ள டிடியை கொண்டு போயிட்டேன்னு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, டிடி தான் ஒய்ஃப்னு அர்ஜுனே நம்ப ஆரம்பிச்சிருவான். அத வச்சு டிடி மேல அர்ஜுனுக்கு லவ் வர வச்சிடலாம். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? ஐயோ நந்து, நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன்டா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. ஐயோ, இவ்வளவு அறிவியே இத்தனை நாள் எங்கடா ஒளிச்சு வச்சிருந்த? எல்லாம் உள்ளுக்குள்ளதான் வச்சிருந்தேன். நேரம் வரப்போ வெளிக்காட்டலான்னு நினைச்சேன். இப்பதான் அதுக்கான டைம் வந்துச்சு. டேய் தங்கமே, சூப்பர்டா. நீ இனிமே எவ்வளவு நேரம் வேணாலும் சினிமா பாரு. அப்பதான் உனக்கு சூப்பரா ஐடியாலாம் வரும். ஐயோ, என் புள்ளைக்கு இவ்ளோ அறிவா, எனக்கே பெருமையா இருக்கே. நந்து, இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க. இங்க பாரு, நீ என்ன கேட்டாலும் நாங்க செஞ்சு தரோம். சரி, உனக்கு என்னடா வேணும்? ஸ்வீட் வேணுமா, இல்ல ஏதாவது ட்ரீட் வேணுமா? என்ன வேணும்னு கேளு, அது சும்மா இப்படின்றதுக்குள்ள ரெடி பண்ணி தரேன். கேளுடா. இப்போதைக்கு எதுவும் வேணாம். எனக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். அம்மா, அதெல்லாம் ஓகே. அர்ச்சனா எங்க? அவ அந்த பால்கனில இருக்கா. பால்கனிக்கா?
ஆமா, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ எங்கேயும் வெளியில வரல. பால்கனில இருந்து எதையும் எழுதிக்கிட்டே இருக்கா. என்ன எழுதுறான்னு தான் தெரியல. ஓஹோ, நானே போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ஜாய்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. ஹாய் அச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி போர்டுல என்ன எழுதிட்டு இருக்க? சந்துருவா? ஆமா நந்து, கோவில்ல அந்த பாட்டி சொன்னதை நீ கேட்கல? அவங்க அப்படி சொன்னதுல இருந்து அந்த சந்துரு யாரு, அவன் எங்க இருக்கான், எப்படி இருப்பான்னு எனக்கு இமேஜினேஷன் தாங்கல. யாராவது சந்துருங்கிற பேர்ல எனக்கு யாராவது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பார்த்துட்டேன். இல்ல, ஏன் இன்ஸ்டாவிலயும் இல்ல, ஏன் எங்க ஸ்கூல்ல கூட சந்துருன்னு யாரும் என் கூட படிக்கல. மாத்தி மாத்தி பேசி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டா. ஆனா அந்த சந்துரு எங்க இருந்தாலும் நான் அவனை எப்படியாவது கண்டுபிடிப்பேன். கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிறவன எதுக்குமா கண்டுபிடிக்கணும்? அதுவும் அவங்க சொன்னதை நீ கேட்டியா? நான் டெய்லியும் என் சந்துருவோட கனவுல கூட வரேனா. இதெல்லாம் படத்துல தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாரு, நிஜத்திலயும் நடக்குது. கனவு கண்டவங்கிட்டே வந்து கதை சொல்றாளே. ஓ மை காட். ஐயோ, என்னடா நான் என்ன சொன்னாலும் அமைதியா இருக்க? அது இல்ல அர்ச்சனா, எனக்கு என்னமோ அந்த பாட்டி தான் பேரை மாத்தி தப்பா சொல்லிட்டாங்களோன்னு தோணுது. அது எப்படி மாத்தி சொல்லுவாங்க? அர்ஜுனுக்கு டிடி தான் கரெக்ட்னு சொல்லி வச்ச மாதிரி சொன்னாங்க. எனக்கு மட்டும் எப்படி தப்பா சொல்லுவாங்க? ஐயோ, இப்ப என்ன பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அப்போ சந்துரு இல்லனா அந்த பையன் பேர் என்ன, நந்துவா? அப்படியும் இருக்கலாமே. காமெடி பண்ணாதடா. காமெடி பண்றனா? நந்து அர்ச்சனா கேட்கவே நல்லா இல்ல பாரு. இதுவே சந்துரு அர்ச்சனா கேட்கவே ஒரு கப்பல் ஃபீலிங் வருதுல்ல? இப்போ என் சந்துருக்கும் எனக்கும் தான் நான் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்க போறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். நான் தான் சொன்னேன்ல, பாரு எனிமீன் வந்திருக்கு. இப்பவாவது நம்பு, அந்த பாட்டி பேரை தப்பா சொல்லிட்டாங்க. நீ ஏன் சிரிக்கிற? அட லூசு, பொதுவா காதல் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? எங்க இருந்து? மோதல்ல இருந்து. அப்போ எனிமின்னு வந்தா என்ன அர்த்தம்? எங்க காதல் மோதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே டெவலப் ஆக போகுது. செம்மல்ல? ஐயோ, பவி, அம்மா யார தேடிட்டு இருக்க? உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். என்னையா? ஆமாம்மா, எதுக்குமா இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா?
நீங்க தானம்மா சொன்னீங்க நானும் அர்ஜுனும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேருவோன்னு. ஆமா, நாங்க ஒண்ணு சேர்றதுல எத்தனை தடை வந்தாலும் அது எல்லாம் தாண்டி நாங்க சேரணுங்கிறது தான் சாமியோட கணக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. அப்புறம் ஏன் அதே விஷயத்த அர்ஜுன் டிடி கிட்டயும் சொன்னீங்க? நீங்க அர்ஜுன் கிட்ட அவன் டிடியோட தான் சேருவேன்னு சொல்லிட்டதுனால அர்ஜுன் பயங்கரமா குழம்பி போயிருக்கான். நானும் எங்க பாட்டியும் கோவில்ல அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே பழிக்கும்னு வேற சொல்லி வச்சிட்டோம். இப்போ அர்ஜுன் இத நம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன எப்படி அவன் மனசுக்குள்ள ஏத்துக்குவான்? என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இப்போ நீங்களே அதை உடைச்சிட்டீங்களேம்மா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஐயோ அம்மா, நேத்து நீங்க அர்ஜுன் கிட்ட பேசுனீங்களே அத பத்தி தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நேத்து நான் ஊர்லயே இல்லையே பவி. அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் இங்க வந்தேன். அப்புறம் நான் எப்படி அர்ஜுன் கிட்ட பேசியிருக்க முடியும்? அப்படியே நான் பேசியிருந்தாலும் நீயும் அர்ஜுனும் ஒன்னு சேருவீங்கன்னு தானே பேசியிருப்ப. என் வார்த்தைய எப்படி நானே மாத்தி பேசுவேன்? என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, நீயும் அர்ஜுனும் தான் ஒன்னு சேருவீங்கன்னு உங்களை விட நான் ஜாஸ்தியாவே நம்புறேன். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு கூட அர்ஜுன் சேருவான்னு நான் ஒரு நாளும் சொல்லிருக்க மாட்டேன். இதுல வேற ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க சொல்லலன்னா வேற யாரு சொல்லிருப்பாங்க? தெரியலையே பவி. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. நான் சொன்னேன்ல, நீங்க ஒண்ணு சேர்றதுல பல தடைகள் வரும்னு. இதுவும் கூட அப்படியான ஒரு தடையா தான் இருக்கும். அர்ஜுன் மனசுல வேற ஒரு பொண்ணோட நினைப்ப விதைக்க ஏதோ ஒரு முயற்சி நடக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, அவன் மனசுல என்னைக்கும் உன் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு அர்ஜுன் இன்னைக்கு மனசு குழம்பி இருக்கான். ஆனா அந்த குழப்பம் சீக்கிரமே தெளிவாக போகுது பவி. அதனால இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ குழம்பிடாம அர்ஜுனோட சேருவோங்கிற அந்த நம்பிக்கையோட உறுதியா புடிச்சுக்கோ. அதுதான் நடக்க போற விதி. போதுமா? அப்பாடா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியே அர்ஜுன குழப்பறதுக்காக தான் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு. என்ன வேணா நடக்கட்டும், கடவுளோட கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. கரெக்ட் தான்மா. நீங்க தான் இப்படி சொல்லிட்டீங்களோன்னு நானும் எங்க பாட்டியும் தேவையே இல்லாம உங்களை வேற தப்பா நினைச்சிட்டோம். நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. சேச்சே, இதுல என்ன இருக்கு? நடந்த விஷயங்களை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அப்படி நினைச்சிருக்கீங்க. எனக்கு எந்த வருத்தமும் இதுல இல்ல. சரி பவி, அப்ப நான் கிளம்புறேன். நீ நம்பிக்கையோட இரு. அந்த நம்பிக்கை தான் நாளைக்கு நிஜமாகும். நாம நினைச்ச மாதிரி மாம்ஸ் இங்க வந்துட்டா போதும், எல்லாம் நல்லபடியா நடந்துரும். மாம்ஸ் மனசுல என் காதலுக்கு ஒரு இடமும் கிடைச்சிரும். என்னது இது? ஐ லவ் யூ. லவ்வா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும் பேபி. பேபியா? 6 மாசமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். முடியாது. இந்த ரோஸை வாங்கிட்டு என் லவ்வை ஏத்துக்கோ, அப்பதான் நான் போவேன். ஹே லூசா நீயா? அம்மா லூசு தான், உன் மேலதான் லூசு. இப்ப நீ மட்டும் எனக்கு ஐ லவ் யூ சொல்லலைன்னா நான் இங்கேயே இப்பவே என் கையை கிழிச்சுப்பேன். ஏய் லூசு, என்ன பண்ற நீ? பாத்தியா, எனக்கு ஒண்ணுனா நீ எப்படி துடிச்சு போற. அப்ப ஐ லவ் யூ சொல்லு.
இல்லனா கிழிச்சுப்ப. நீ என்னமோ பண்ணி தொலை. ஏய் எங்கடி போற? ஒழுங்கா ஐ லவ் யூன்னு சொல்லு. முடியாது. விடுடா. ஐ லவ் யூ சொல்லனா விட மாட்டேன். சார் 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 இருங்க இருங்க சார், இது பிராங்க் சார். அங்க பாருங்க சார், அங்க ஹாய். பாத்தீங்களா சார், இது ஜஸ்ட் பிராங்க் தான் சார். ஃபன் பாய்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் சார். அதுக்கு தான் சார் மேடம் பிராங்க் பண்ணேன். சாரி சார், சாரி மேம். அடப்பாவீங்களா, நான் தான் ஊர்ல பல பேரை பிராங்க் பண்ணுவேன், நீங்க என்னையவே பிராங்க் பண்ணிட்டீங்களே. இட்ஸ் ஓகே மேடம். ஆனா நீங்க ரொம்ப லக்கி மேடம். உங்க மேல கைப்பட்டதும் உங்க லவருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. இப்படி ஒரு லவர் கிடைச்சா பயப்பட தேவையே இல்லையா மேடம்? ஹலோ ஹலோ ஹலோ, நாங்க ஒன்றும் லவ்வர்ஸ் கிடையாது. அவ என்னோட கசின். கசின்னா அவங்க மேல லவ் வரதா என்ன? உங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். யோ, அதான் கசின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஜோடி பொருத்தம் அது இதுன்ற. நாங்க இது வரைக்கும் எத்தனையோ லவ்வர்ஸை பிராங்க் பண்ணியிருக்கோம். உண்மையான லவ்வர்ஸ் கூட இந்த அளவுக்கு கோவப்பட்டதே இல்லை சார். நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னா மேடம் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல சின்னதா ஒரு லவ் இருக்கு சார். யோ போயா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? டிடி வா போலாம். சார் 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 ஒரு நிமிஷம் சார். எங்க சேனல்ல இப்படி பிராங்க் பண்ண எல்லாரையுமே ஒரு எண்டிங் ஷாட் ஒன்று எடுப்போம். அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போறீங்களா சார்? பரவாயில்ல மாம்ஸ், கேக்குறாங்கல்ல. சரி ஓகே, எடுங்க. எடுங்க எடுங்க. சார் 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 அப்படியே நீங்க 2 பேரும் கையில ஹார்டின் ஷேப் வச்சு ஒரு போஸ் கொடுங்களேன். அதெல்லாம் என்னால முடியாது. என்ன சார் இவ்வளோ நேரம் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்க, இப்போ ஒரு போஸ் கொடுக்க பயப்படுறீங்க? ஏன் சார் அப்படி போஸ் கொடுத்தா நிஜமாவே லவ் வந்துருமேன்னு பயப்படுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. போஸ் தானே, எடுத்துக்கோங்க. சார் 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 ஒரு நிமிஷம். மறுபடியும் வந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை சார், உங்களுக்காக ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். இந்தாங்க. என்னது? கவரை வாங்கி பிரிச்சு பாருங்க சார். எப்படி சார், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஓகே சார், பாய் சார். பாய் மேம். போங்க. மாம்ஸ், இந்த போட்டோ செம்மையா இருக்குல்ல? இத பெருசு பண்ணி ஹால்ல பெருசா மாற்றோம். என்ன சொல்ற மாம்ஸ்? அவங்க சொன்ன மாதிரி நம்ம பேர் நல்லா தான் இருக்குல்ல மாம்ஸ்? என்னது? ஐ மீன் இந்த போட்டோல 2 பேரும் நல்ல பேரா தெரியணும்னு சொல்ல வந்தேன். மாம்ஸ், நீ என்னதான் அந்த போட்டோ உன்னை இம்ப்ரெஸ் பண்ணாத மாதிரி நீ ரியாக்ட் பண்ணாலும் நீ உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது மாம்ஸ். உன் லைஃப்ல வந்த கிஃப்ட்ஸ்ல இது கண்டிப்பா ஸ்பெஷலான இடத்துல இருக்கும்ல? கரெக்ட் தானே மாம்ஸ் நான் சொல்றது? தப்பு. இது எல்லாத்த விடவும் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் கிஃப்ட்னா அது பவி எனக்காக கொடுத்த அந்த அச்சு பொம்மை தான். இது ஜஸ்ட் ஒரு போட்டோ, அவ்வளவுதான். இது மாதிரியும் நீயும் நானும் இன்னும் 1000 போட்டோ கூட எடுத்துக்க முடியும். ஆனா பவி கொடுத்த அந்த கிஃப்ட் அப்படி இல்லை.
அது என் கையும் அவ கையும் ஒன்னா சேர்ந்து உருவான மெமரி. அது எந்த விஷயத்தினாலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. அதுவும் அதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு கிஃப்ட எனக்கு கொடுக்கணும்னு பவி யோசிச்சதுதான். சின்ன வயசுல இருக்கிறப்பதான் நம்ம எதையும் பெருசா எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த பண்ணுவோம். அந்த விதத்துல பார்த்தா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னை சந்தோஷப்படுத்தணும்னு மட்டுமே பவி கொடுத்த அந்த கிஃப்ட் தான் எனக்கு என்னைக்குமே ஸ்பெஷல் டிடி. இத நீ வேணா நம்ம பார்க்குக்கு வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம். ஆனா ஹால்ல மாட்டி வைக்கிற அளவுக்கு இது ஒர்த் இல்ல. சரி வா கிளம்பலாம். ஐயோ கொல்ல வரா, என்ன கொல்ல வராளே, யாராச்சும் காப்பாத்து. அர்ச்சனா, அர்ச்சனா காப்பாத்து. அர்ச்சனா ஒழுங்கா நின்னுடு. அர்ச்சனா நீ நகர. இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு டிடி. நந்து இங்க வா. என்ன ஆச்சா? இவன் சொல்லி ஒரு பிளான் கூட எனக்கு ஃபேவரா இல்ல. நீயும் அர்ஜுனும் பார்க்குக்கு தானே போனீங்க, அங்க ஏதாவது சொதப்பிடுச்சா? ஆமா. உன் லைஃப்ல வந்த கிஃப்ட்ஸ்ல இது கண்டிப்பா ஸ்பெஷலான இடத்துல இருக்கும்ல? என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் கிஃப்ட்னா அது பவி எனக்காக கொடுத்த அந்த அச்சு பொம்மை தான். அது என் கையும் அவ கையும் ஒன்னா சேர்ந்து உருவான மெமரி. அது எந்த விஷயத்தினாலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஓஹோ, இவ்ளோ நடந்திருக்கா? ஹே டிடி, உனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு வைப் செட் ஆகணும் தான் நான் பிராங்க் டீமையே அங்க அனுப்பி வச்சேன். ஆனாலும் அவன் அந்த பவி புராணத்தையே பாடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? பேசாதடா. நீ யாரையும் அனுப்பாம இருந்திருந்தாலே நானே மாம்ஸை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பேன். தேவையில்லாம ஒரு டீம் அனுப்பி வச்சு கடைசியில அதுலயும் அந்த பவியை ஸ்கோர் பண்ற மாதிரி வச்சுட்டேன். ஆனா அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். நானும் மாம்ஸும் கொடுத்த அந்த ஹார்ட் அண்ட் போஸை விட பவி கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் பொம்மை தான் பெருசுன்னு மாம் சொன்னாரு பாரு. அத மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் கோடு தானே போட முடியும், ரோட்டை நீ தான் போடணும். போடுறேன்டா போடுறேன். உன்னை குடி தோண்டி புதைச்சிட்டு அது மேல போடுறேன். வெயிட், கோவப்படாத. இந்த விஷயத்துல நந்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. கமான் அர்ச்சனா, அப்படிதான். நீ சும்மா இருக்கியா? நான் பேசிக்கிறேன். நீ என்ன பண்ணாலும் அர்ஜுன் பவிய பத்தியே பேசுறான்னா அவனை அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா. அதுதான் உண்மை. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீ அவளை மிஞ்ச ட்ரை பண்றது வேஸ்ட். ஏன்னா அவ ஆல்ரெடி அண்ணனோட மனசுல ஒரு இடத்த புடிச்சு வச்சிருக்கா. அதனால நீ எப்படி அவன் கூட க்ளோஸா இருக்கணும்னு தான் இனிமே பார்க்கணும். ஆனா என்ன பண்ணாலும் அவ அளவுக்கு இல்லன்னு சிம்பிளா முடிச்சுடுறானே உன் அண்ணன். அதான உண்மை. சும்மா இரு நந்து. டிடி, நீ நடந்த எல்லாத்தையும் நினைச்சு அவகிட்ட தோத்துட்டே இருக்கோன்னு டென்ஷன் ஆகுற. அதனாலதான் உன்னால நிதானமா எதையுமே யோசிக்க முடியல. அந்த பவிய பத்தி இனிமே நீ யோசிக்காத. அண்ணன் மனசுல எப்படி லவ்வ வர வைக்கணுங்கிறதுல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கு தான் எங்க நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குல்ல, அதனால கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஓகேவா? ஓஹோ, அர்ஜுனுக்கு பவி மேல இந்த அளவுக்கு அன்பு இருக்கா? இது தெரிஞ்சதுன்னா பவி ரொம்ப சந்தோஷப்படுவாளே. ஓகே, சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான். பாத்தியா பவி, அந்த வைதேகி அம்மா அப்படி எதையுமே நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லல. நாம தான் தேவையில்லாம பயந்துட்டோம். வேற யாரோ தான் அர்ஜுன் கிட்ட பேசிருக்காங்க. கரெக்ட் தான் பாட்டி. ஆனாலும் வேற ஒருத்தர் பேசினதாவே இருந்தாலும்
அவங்க எப்படி கரெக்டா டிடியையும் அர்ஜுனையும் சேர்த்து வச்சு சொல்லிருப்பாங்க? யாரோ ஒரு கல்பிரத் தான் இதுல குறுக்க புகுந்து அர்ஜுனை குழப்பறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கணும் பாட்டி. இல்லனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோலாம் இல்ல, கண்டிப்பா இந்த வீட்ல உள்ளவங்களோட வேலையா தான் இருக்கும். எப்படியாவது அர்ஜுனையும் டிடியும் ஒண்ணு சேர்த்தணும்னு இவங்க எல்லாரும் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இது மட்டுமா, இன்னும் நிறைய பண்றாங்க. இன்னைக்கு அர்ஜுனும் டிடியும் பார்க்குக்கு போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பட் இதுல நடந்த ஒரே நல்ல விஷயம் அர்ஜுன் டிடி பக்கம் சாயாம இருந்தது தான். பார்க்ல அவங்க கொடுத்த கிஃப்ட பார்த்தப்ப கூட அவன் பவி கொடுத்த அந்த அச்சு பொம்மையை தான் பெருசா பேசியிருக்கான். அதனாலதான் டிடி அண்ட் கேங் அங்க குமுறிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன். அததான் உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு வந்தேன். பாத்தியா பவி, யாரு என்ன செஞ்சாலும் அந்த சாமி ஓம் பக்கம் இருக்குன்றதுக்கு இதுதான் உதாரணம். எனக்கு என்னமோ நீ அர்ஜுன் கிட்ட சரியா பேசாம விலக ஆரம்பிச்சதுல இருந்து அவனுக்கு உன் மேல உள்ள அன்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது. ஓ, இது வேறயா? அதான் ஐயா பவி கொடுத்த கிஃப்ட் மாதிரி ஒண்ணு வரவே வராதுன்னு அடிச்சு தள்ளியிருக்காரு. ஏ மனு, அர்ஜுன் சொன்னாலும் சொல்லினாலும் அது ஸ்பெஷல் தான். ஓ, அதுக்குள்ளேயே உனக்கு திமிரு வந்துருச்சா? மேடம், அர்ஜுன் இன்னும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லலைனாலும் அர்ஜுன் நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. அது என்னவோ கரெக்ட் தான். 2 நாள் நீ பேசாம இருந்ததுக்கு அவன் பவி புராண பாட ஆரம்பிச்சிட்டானே. இப்படியே ஒரு 3 நாள் போச்சுன்னா வெக்கத்தை விட்டு அவனே வந்து ஐ லவ் யூ சொல்லிடுவான் போல. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் அதுதான் நடக்க போகுது. என் பேத்தி ரொம்ப நல்லவ. அவ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவ ஆசையை புரிஞ்சு அந்த சாமியே அவளை அர்ஜுன் கூட சேர்த்து வச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் இருக்கு. உனக்கு பவி? ஏய், நம்பிக்கையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அப்புறம் கண்ணு பற்றும். ஆ? அம்மா, அப்ப வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஏன் அன்னைக்கு என்ன? என்னம்மா அசால்ட்டா கேக்குறீங்க? அன்னைக்கு உங்களுக்கும் அப்பாக்கும் கல்யாண நாள், மறந்துட்டீங்களா? அப்படியா? வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள் அண்ணி. வாழ்த்துக்கள்ண்ணே. அப்பா, உங்களோட வெட்டிங் டேவை இந்த தடவை செம்மையா செலிப்ரேட் பண்ணோம். என்ன சொல்றீங்க? அட நீ ஒருத்தி, எப்படியாவது அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். இதுல எங்க கல்யாண நாள் கொண்டாடுறதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. அண்ணே, அப்படின்னா உங்க கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க கல்யாண நாளை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அது எப்படி ஜோதி நடக்கும்? நீங்க உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்புறம்பா என்ன டிடி, விஷயம்? உங்க கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, அர்ஜுன் கூட நீ பழகுறல, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு, ஆனா பவிக்கு தான். டேய் சும்மாரா. எப்ப பாரு என்ன ஏத்துட்டுங்க. நீ சொல்லு டிடி. எங்கம்மா, நான் என்ன எஃபர்ட் எடுத்தாலும் மாம்ஸ் அதுக்கு அசைஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறான். அவளை தான் பெருசா பேசிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவ என் புள்ளைய நல்லா ஏமாத்தி வச்சிருக்கா. அண்ணி, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணக்கூடாது. நமக்காகவே உங்க கல்யாண நாள் வருது. அன்னைக்கு எப்படியாவது டிடி அர்ஜுனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அப்பவே அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமா ஜோதி, எனக்கு இதுதான் சரியான சான்ஸ்னு படுது. அப்படி ஒரு விசேஷத்தன்னைக்கு அம்மா நமக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது உங்களோட ஆசை, அத்தை தலையாட்டுவாங்களா? இங்க பாட்டி கிட்ட கிரீன் சிக்னல் தானே?
அதெல்லாம் ஜூஜூபி மேட்ரு. என்ன ஆனா நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டீங்களே. ஏன் மாப்ள, நீ நினைச்சா அதை நடத்திட முடியுமா? கண்டிப்பா முடியும் மாமா. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னடா உன் கண்டிஷன்? நான் இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சா மாமா நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். மாப்ள, நீ மட்டும் இதை நடத்தி காட்டு. நீ கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மா மாமா? கன்ஃபார்ம் மாப்ள. அப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் வேலையை மட்டும் நீங்க பாருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன டிடி, நந்து களத்துல இறங்கிட்டான். உன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். உன் கல்யாணம் மட்டும் இல்ல, என் கல்யாணத்துக்கும் சேர்த்தே தான் முடிச்சு போட்டிருக்கேன். கண்டிப்பா நடக்கும். என்ன எல்லாரும் பெரிய டிஸ்கஷன்ல இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, அம்மாக்கும் அப்பாக்கும் வர வெள்ளிக்கிழமை வெட்டிங் டே. அட, அதான் ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் வேணான்னு நாங்க சொன்னாலும் இவங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அத்தை, வெட்டிங் டே எல்லாம் கண்டிப்பா கொண்டாடணும் அத்தை. இந்த லூசு பாத்தியா, வெட்டிங் டேவே இவங்களுக்கு வெயிட் வைக்கதா, அத புரியாம பேசுது பாரு. ஆமா ஆமா, இத கிராண்டா கொண்டாடிதான் ஆகணும். பாட்டி, ஒரு ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி நம்ம கம்பெனில எல்லாரையும் வர வச்சு அமக்கலப்படுத்திடலாம். அதெல்லாம் எதுக்கு அர்ஜுன்? நம்ம வீடே நல்லா கிராண்டா தான் இருக்கும். எதுக்கு வெளியே போய் பண்ணிக்கிட்டு? ஆமா பாட்டி, என்னதான் வெளியே போய் செலிப்ரேட் பண்ணாலும் வீட்ல பண்ற மாதிரி வராது. சரி, ஓகே, பாட்டியும் பேத்தியும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப அவங்க சொன்ன மாதிரியே வீட்லயே பண்ணிடுவோம். என்ன, உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? அர்ஜுன், செலிப்ரேஷன் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப பாட்டு டான்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்ல? கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்ட. என்ன நினைக்கிறியோ என்ன வேணா பண்ணிக்கடா. இது போதும் அர்ஜுன். வெள்ளிக்கிழமை பாரு, வீடே சும்மா களை கட்ட போகுது. மாப்ள, ஹே, ஒன்னதான் மாப்ள. ஓ, என்னதானா? மறந்துட்டேன் பாருங்க. சொல்லுங்க மாமா. என்னமோ ஃபங்க்ஷன்ல அர்ஜுனையும் டிடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன பிளான் மாப்ள? சிம்பிள். 2 பேரையும் சேர்த்து டான்ஸ் ஆட வைக்க போறேன். 2 பேருக்கும் லவ்ஸ் வர வைக்க போறேன். ஏ அண்ணா, டான்ஸ் ஆட வச்சா கால் வலி தானே வரும், காதல் எப்படி வரும்? ஏடிடி, கொஞ்சம் சும்மா இரு. இப்பதான் என் புள்ள பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் என்ன சொன்னாலும் ஒரு காரணம் இருக்கும். அத்தை, டிடி கேக்குறது கரெக்ட் தான். டேய் நந்து, டான்ஸ் ஆட வச்சா லவ் எப்படி வரும்? குட் கொஸ்டின். டான்ஸ் ஆடுனா லவ் வராது, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். ஆகும் ஆகும். அப்புறம் கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆனா என்ன ஆகும்? அவங்க 2 பேருக்குள்ள லவ் வைப் உருவாகும். ஆகும் ஆகும். வைப் உருவானா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஐயோ, 2 பேருக்குள்ள மெல்ல ரொமான்ஸ் உருவாகும். அந்த ரொமான்ஸ் லவ் ஆகும். போதுமா? ஐயோ, கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு நந்து. ஆனா இது எப்படி சாத்தியமாகும்னு தான் புரிய மாட்டேங்குது. அத்தை, நீங்க புன்னகை மன்னன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கமல் சாருக்கு லவ் ஃபீலிங் வர வைக்க ரேவதி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆட வைப்பாங்க. அப்படி ஆடினதும் அப்படியே லவ் பிச்சுக்கிட்டு அடிக்கும். அட ஆமாமா, நான் கூட சின்ன வயசுல அந்த படத்தை பார்த்திருக்கேனே.
காதல் தோல்வியில இருந்த கமலே அந்த டான்ஸுக்கு அப்புறம் அடுத்த லவ்வுக்கு ரெடி ஆயிடுறாரு. சூப்பர் மாம்ஸ், பாயிண்ட புடிச்சிட்டீங்க. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு லவ் ஃபீலிங் வர வைக்க முடியும்னா அர்ஜுனுக்கு வர வைக்க முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும் மாப்ள. கலக்கிட்ட மாப்ள. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல என் புள்ள புத்திசாலின்னு. சரி அண்ணா, அப்படி லவ் ஃபீல் வர வைக்கிற அளவுக்கு எங்களை எப்படி ஆட வைக்க போற? அதுக்கு என்கிட்ட ஒரு டெமோ இருக்கு. அர்ச்சனா, கம் ஹியர். இப்போ நான் தான் அர்ஜுன், நீ தான் டேடி. நம்ம 2 பேரும் இப்போ லவ் பண்றோம். என்னது? ஆமா அர்ச்சனா, டிடியும் அர்ஜுனும் தானே லவ்வர்ஸ். பாத்தியா என் சிஸ்டர் எப்படி கரெக்டா கேட்ச் பண்ணான்னு? இப்போ நாம 2 பேரும் டான்ஸ் ஆட போறோம். அது மூலமா லவ் ஃபீலிங்ஸ வர வச்சு டெமோ காட்ட போறோம். இப்போ நான் ஆடுற மாதிரியே நீயும் ஆடணும். ஓகே? ஏய், என்ன சிரிக்கிற? டேய் நந்து, உன் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. சிரிப்பு வருதா? நியாயமா லவ் தானே வரணும். அட போடா லூசு, உன்னை பார்த்தா யாருக்குமே லவ் வராது. எப்படியோ டான்ஸ் மட்டும் மாம்ஸ் கூட ஆடி அவருக்கு என் மேல லவ் வந்தா போதும். நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து கலக்க போறோம். ஓகே ஆடியன்ஸ், எவ்ரிஒன் லிசன். அதாவது எனது மாமா திரு கிருஷ்ணா மற்றும் அத்தை திருமதி சரிதா கிருஷ்ணாவின் திருமண நாளை முன்னிட்டு. டேய் அண்ணா, நீ மொத்தத்துல கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. டிடி, அவன் ஒரு லூசு, ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். ஏய், என்னடி இப்படிலாம் சொல்ற? என்னையும் அர்ஜுனையும் சேர்த்து வைக்க போறேன்னு வேற சொல்லிருக்கான். ஒழுங்கா பண்ணுவானா? டவுட்டு தான். ஏய் அர்ஜுனா, சும்மா பயம்புறுத்தாத. இந்த கல்யாண நாள் விழாவை சிறப்பிக்க ஒரு சிறப்பான நடன நிகழ்ச்சியை நான் நடத்த போகிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்கும் விதமாக எனது மாம்சான அர்ஜுனையும் எனது தங்கையான டிடியையும் ஜோடியாக சேர்ந்து ஒரு அருமையான நடனத்தை ஆடப் போகிறார்கள். இவன டேய் நந்து, டான்ஸ்னு சொல்ற, நாங்க பாட்டுக்கு எங்க இஷ்டத்துக்கு ஆடுறதாடா? சேச்சே, அதுக்குன்னு நான் ஸ்பெஷலா ஒரு டான்ஸ் மாஸ்டரை வர வச்சிருக்கேன். மாஸ்டர், வாங்க 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 வாங்க. ஹாய். இவர்தான் உங்களை ஆட வைக்க போற டான்ஸ் மாஸ்டர். இவன் டான்ஸ் மாஸ்டரா? பார்க்கிறதுக்கு பரோட்டா மாஸ்டர் மாதிரியே இருக்கான். அர்ஜுன், டிடி 2 பேரும் இங்க வாங்க. வாங்க. மாஸ்டர் கிட்ட 2 பேரும் வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இருக்கட்டும். அண்ணி, அங்க பாத்தீங்களா, பிள்ளைங்க ஜோடியா சேர்ந்து நிக்கிறத பார்த்து அவ முகம் எப்படி சுருங்கி போச்சுன்னு. போகட்டும் ஜோதி, இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவ மனசுல இருக்கிற ஆசைய மொத்தமா முடிச்சு விட்டுருவோம். ஓகே மாஸ்டர், நீங்க உங்க ரிஹர்சலை தொடங்கலாம். ஓகே. அர்ஜுன், இப்படி வாங்க. என்ன மாமா, நான் சொன்ன மாதிரியே ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிட்டா நான் கேட்டது கிடைக்கும்ல?
என்னன்னு கேளு மாப்ள, அதை இப்பயே நிறைவேற்றிடுறேன். வேணாம் வேலை முடிக்காம கூலி வாங்க மாட்டான் இந்த நந்து. முடிச்சிட்டு வரேன், ரெடியா இருங்க. சரி மாப்ள. ஏய் நந்து, இங்க வா. அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. என்னடா அது, ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஒரு ரொமான்ஸே இல்ல. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா ஆட சொல்லுடா. ரொமான்ஸ் தானே வேணும், இரு. ம். ஓகே, இந்த ஸ்டெப் பண்ணுங்க. ரொமான்ஸ் பத்தலன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்றாங்க, அதனால கொஞ்சம் ஏத்துங்க. நீங்க கொடுக்கிற மூமெண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அர்ஜுனுக்கு டிடி மேல லவ் பொத்துக்கிட்டு ஊத்தணும். ஓகே டன், நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்லிட்ட, ஓகேவா? உங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி தரப்போறேன், ஓகேவா? ப்ரோ வாங்க. நானா? அட வாங்க ப்ரோ. லுக், இப்போ நான் பண்றதை அப்படியே பண்ணுங்க, ஓகேவா? ரோல் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. அப்படித்தான். பாட்டி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் பாட்டி. இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்ப எதுக்கு ஆபீஸ்க்கு? ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாட்டி, நான் கிளம்புறேன். பாட்டி, பவி ஒன்றும் சும்மா போல, இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் போறா. தெரியுது மனு, என்ன பண்றது, விட பாத்துக்கலாம். ம். என்ன ஆச்சு மாஸ்டர்? பாஸ், என்ன பாஸ் இது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது.
ஓ, அது உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? டேய் ஏதாவது பண்ணுடா. டேய் அர்ஜுன், அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஸ்டெப் தான்டா, ஆடு. டேய் ஆட வந்தா ஆட மாட்டேனாடா, வர மாட்டேங்குதுடா. ட்ரை பண்ணு மாம்ஸ், உன்னால கண்டிப்பா முடியும். டேய் அர்ஜுன், ஒரு பொம்பளை புள்ள தைரியமா சொல்லுது, உனக்கு என்னடா கஷ்டம்? ஆடுறா. ஓகே, இப்போ நான் சொல்றதை பண்ணுங்க. யாரு மனோ? பவிதா. பேசு. அங்க என்ன நடக்குது மனோ? வேற என்ன, ஆடலும் பாடலும் தான். இன்னுமா அதெல்லாம் முடிக்கல? எங்க, இது முடிஞ்ச மாதிரியே தெரியல. ஐயோ, என்னாச்சு? போக போக இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய், உன்கிட்ட போய் கால் பண்ணி கேட்ட பாரு. போனை வை. சபாஷ் அர்ஜுன், இன்னும் லவ்வோட ஆடு. என் வாழ்க்கை பூராவும் நீ இப்படி நெருக்கமாவே இருக்கணும் அர்ஜுன். பாத்தீங்களா நீ, கெமிஸ்ட்ரி இல்ல அது இதுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப கெமிஸ்ட்ரி எல்லாம் மிஞ்சி ஹிஸ்டரி இங்கிலீஷ்னு எல்லாமே பொங்கி வழியுது. ஏய் நந்து. எஸ். ரொமான்ஸ் என்ன பத்தலடா, இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? ஆமா. சி, நீ ரொம்ப நாட்டி அர்ச்சனா. ரொமான்ஸ் தானே, ஏத்திடுறேன். இதோ நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸ் ரொமான்ஸ் இன்னும் கொஞ்சம் தூக்கலா கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏத்தி ரொமான்ஸ் தூக்கிடுங்க. ஓகே, டன். இப்போ பாருங்க அர்ஜுன், உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். லிசன் மீ. எங்க இந்த பாய்? வாங்க. நாலாம் வர மாட்டேன். வாங்க ப்ரோ, வாங்க. ஓகே, இப்போ நான் பண்றதை பார்த்துக்கங்க போதும். ஓகேவா ப்ரோ? இப்படி வாங்க, கையை நல்லா பிடிச்சுக்கோங்க. எப்படி ஸ்டெப் ரொமான்ஸ் அல்லதா? சூப்பர்டா நந்து. இதெல்லாம் வேண்டாம் தம்பி. அடிபட்டு வேற ஏதாவது ஆக போகுது. பாட்டி, எனக்கு எதுவும் ஆகாது பாட்டி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் பாட்டி. மாம்ஸ், உனக்கு ஓகே தானே? வேண்டான்னு சொன்னா விடவா போற? ஓகே, நான் பண்ண மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். இப்படி வாங்க. முருகா, இதுக்கு மேல இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியாது. ஏதாவது செஞ்சு நிறுத்து. திருச்செந்தூருக்கு நான் நடந்தே வரேன்.
எஸ். ஏய் அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நன்றி முருகா. முதல்ல பவி கிட்ட தகவலை சொல்லணும். என்னாச்சு மனோ? நீ போன்ல சொன்னதெல்லாம் உண்மையா? ஏய் ஏன் இன்னும் பதட்டமாவே இருக்க? அவ தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டால. கூலா பேசுற விஷயமா இது? லூசு. பாவம் டிடி. பவி நல்லவங்களா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. நீ வேற மனோ, நல்ல நாள் அதுமா ஏதாச்சும் ஆகிட போகுது. பாரு மணி கூட அடிக்குது பாரு. கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கும். ஏய் ஆபீஸ் கால் இரு, நான் பேசிட்டு வரேன். இவ என்ன எதிரி கடிப்பட்டா கூட இப்படி ஃபீல் பண்றா? அப்புறம் ரொம்ப கஷ்டம்.